வணக்கமானவர்களே. அதாவது மாமிசம் உண்பது தவறா சரியா? அதாவது முற்றிலும் தவறு. என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வள்ளுவர் கண்டிக்கிறார். அதாவது புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 குறள். ஏன் அவர் வன்மையாக கண்டிக்கிறார்? மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? அதாவது அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. அதாவது நம்மளுக்கு ருசியான உணவு ஒன்று கிடைத்தால் அதை சாப்பிடுவோம். புரியுங்களா? இந்த ருசியான உணவு என்பது பெரும்பாலும் நாம் நினைத்து கொண்டிருப்பது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அல்லது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இதெல்லாம் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு மெய்வாய், கண், காது, மூக்கு என்ற 5 அறிவுக்கருவிகள் இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 5 அறிவுக்கருவிகளும் அதை வெறுக்கும். ஆனால் நம்ம மட்டனை வாங்கி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கிரேவி செஞ்சு சுவையாக சாப்பிட்றோம். இது மெய்வாய், கண், காது, மூக்கு 5 அறிவுக்கருவிகளும் எப்படி அதை வெறுக்கின்றன? நம்ம உடம்புல அது இருக்கிறது தான். இந்த மெய்வாய், கண், காது, மூக்கு நம்ம உடம்புல உள்ளது தான். இந்த 5 அறிவுக்கருவிகளுமே இந்த மாமிசத்தை வெறுக்கும். ஆனால் நம்ம ருசி சாப்பிடுவோம். இதை தான் வள்ளுவர் சொல்கிறார். அதுக்கு காரணமாக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மீன் கடை இருக்கிறதா வச்சுப்போம். அந்த மீன் கடையில் போய் மீன் வெட்டுவான். பக்கத்தில் மீன் வாங்க போவோம். அந்த மீன் வெட்டும்போது ரத்தம் தெரிக்கும் மேலே. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரத்தம் தெரிக்கோன்னா தள்ளி நின்றுக்கும். இப்படி அது ஆட்டுக்கறியாக கடையாக இருந்தாலும் சரி, கோழி கறி கடையாக இருந்தாலும் சரி, மீன் கடையாக இருந்தாலும் சரி, மாமிச கடையில் போய் அந்த ரத்தம் தெரிஞ்சா ஒதுங்கி நின்றுக்கும். நல்லா கேட்டுங்க. ஒருத்தன் இது கல்யாண வீட்டுக்கு போது பன்னீர் தெளிஞ்சா தலையை காமிப்போம். பன்னீர் தெளிக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு போனால் நினைக்கலாம். புரியுங்களா? அந்த மனம் தான் நினைக்கிது. பன்னீர் தெளித்தோடனே எல்லோரும் தலையை குடிஞ்சு பன்னீர் வாசமாக இருக்கும். கல்யாண வீட்டில் நீங்களே பார்த்துருக்கோம். இதே கறிக்கடை, கோழிக்கடை, மீன் கடை, எல்லா கடையிலையும் போய் நீ கறியோ மீனோ கோழியோ வெட்டும்போது ரத்தம் தெரிஞ்சின்னா உடனே தள்ளி நின்றுக்கும். மெய் ஃபஸ்ட்டு. மெய்ங்கிறது நம்முடைய உடம்பு. இந்த வெறுக்குது. ஐயோ அது மேலே ரத்தம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுக்குவோம். புரியுதுங்களா? இது மெய் முதல்ல வெறுக்குது அந்த மாமிசத்தை. அடுத்தது வாய் வரும். ஒரு ஆட்டுக்கறிகளில் போய் நல்ல கறியாக கொடு அப்படிமா, கொழுப்பு கொடு அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம். குடல் கொடு அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம். அப்போ சார் இது உண்மையிலே நல்ல குடல், ஆண் நாட்டு குடலா பெண் நாட்டு குடலா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் ஆண் நாட்டு குடல் தான், கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன்னு ஒரு குடலை வெட்டி கொண்டு கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. வெறுங்கறியை வாங்கி வாயில் வச்சு சாப்பிடுவீங்களா? இப்போ மாம்பழத்தை சாப்பிட்றோம், கொய்யாப்பழத்தை சாப்பிட்றோம், கொஞ்சோண்டு அரிஞ்சு கொடுப்பா, ஒரு கிலோ மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னு எவனாச்சும் கோழிக்கறி கடையோ ஆட்டுக்கறியோ மீன் கடையோ கொஞ்சம் கூடிய வாயில் போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ மெய் வாய். வாய் திங்கிற உணவு சுவைக்கக்கூடிய தன்மை நாக்குக்கு உண்டு. அந்த நாக்கும் வெறுக்குது. மெய்வாய். அடுத்தது கண். ஒரு ஆட்டுக்கறி கடையில் போய் பச்சை குட்டியாக இருக்கும், அவனே வளர்த்துருப்பான். அதை கழுத்தில் வச்சு கத்தியை வச்சு அறுப்பான் ரெண்டா. அது மேனு கத்தும். நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த அறுக்கிறத கண்ணு பார்த்து ரசிக்குமா? அப்படி ரசித்தா நல்லா அறுக்கிறான் என் கழுத்தை பிடிச்சி. அப்படி ரசித்தா அவன் மனுஷனே கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு உயிரினத்தை உயிர் போக நடு கழுத்தில் வச்சு அறுத்தா அந்த கண்ணும் அதை பார்த்து ரசிக்க அது திரும்பிக்கும். அறுக்கட்டும், கறி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பிக்குவோம். நான் சொல்கிறது புரியுங்களா? அப்போ மெய், வாய், கண் 3 இருக்குது. அடுத்தது காது. காதுக்கு வரும். ஆட்டு வெட்டும்போது பேன்னு கத்தம். ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், எப்படி கழுத்தை இருக்கும்போது அந்த ஆடு கத்துது அப்படின்னு இந்த காது நினைக்குமா? அந்த காதுக்கு அந்த சவுண்டு இனிமை தருமா? மெய், வாய், கண், காது. நல்லா கேட்டுங்க. அத்தனை மெய், வாய், கண், காது, மூக்கு அத்தனை உறுப்புகளுமே வெறுக்குது ஒரு உயிரினத்தை கொலை பண்ணும்போது. அடுத்தது மூக்கு வாசனை. மீனை வெட்டும்போது சூப்பராக இருக்குது, மீன் வாசனை வருது. அதில் ஆடை வெட்டும்போது சூப்பராக வாசனை வருது, சூப்பர் கறி. கோழியை வெட்டும்போது சூப்பராக இருக்குது, நல்ல வாசனை வருது. எவனாச்சும் சொல்லுவான்னா அந்த மூக்கும் வாசனையை ரத்த வாடை அடிக்கும்போது அப்படிமா. கோழியை வெட்டி பல துண்டு குடலெல்லாம் தனித்தனியாக குப்பையில் போட்டிருப்பான். ஆனால் ஒரே நாத்தனம். மீனை வெட்டி பல குடல்களெல்லாம் குடிச்சு ஒரு குப்பையில் போட்டுருப்பாங்க. ஆனால் தான் 2 மீன் வாங்குவோம். அந்த நாத்தத்தை மூக்கு விரும்புதா? அப்படியே மூக்கை பிடிச்சிக்கும்.
வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சது போல சாப்பிடுவோம். ஆனால் அங்கே நின்று வாங்கும்போது அந்த அருவருப்பான அர்த்தம். இப்படி மெய்வாய், கண், காது, மூக்கு அத்தனை அறிவு கருவிகள். மனிதனுக்கு 5 அறிவு கருவிகள், 5 செயல் கருவிகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அறிவு கருவிகள் 5மே இதில் இருக்குது. மாமிச உண்மை அது சத்தியமான உண்மை. இதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த மெய்வாய், கண், காது, மூக்கு அந்த 5 அறிவு கருவிகளுமே ஒரு மாமிசம் வெட்டுவதையோ, பார்ப்பதையோ, கேட்பதையோ, சுவைப்பதையோ, உணர்வதையோ ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பேற்பட்ட உணவை, அதாவது ஞானிகள் கண்டுபிடிச்சா அதை விட பொருவனும் மாற்றம் அறுசுவை உணவுன்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உப்பு, இந்த மாதிரி 6 வகை. அதுக்கு மேலே 7வது சுவையே கிடையாது. பல மிக்சிங்கில் போட்டு நம்ம அதை ஒரு சுவையாக சொல்கிறோமே தவிர 6 சுவைக்கு மேலே ஒரு சுவையே கிடையாது. இப்போ ஒரு 5 அறிவு கருவிகளும் வெறுக்கக்கூடிய அந்த மாமிசத்தை கொண்டாந்து நல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மிளகாத்தூளை போட்டு கிரேவியாக செஞ்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தன் ஊன் பெருக்க பிரதி ஊன் உண்பானை எங்கனமாலம் அருள் அப்படிம்பார் வள்ளுவர். மிகப்பெரிய குளம். உடம்பை வளர்க்குறதுக்கு மற்ற உயிரினத்தை கொண்டு திங்கிறியாடா. நான் சொல்கிறது புரியுங்களா? முன் உடம்பை வளர்க்குறதுக்கு உன்னுடைய சதையை வளர்ப்பதற்கு இன்னொரு சதையை வெட்டி நீ திங்கிற. எங்கனமாலும் அருள் அடுப்பார். அன்பு வேற, அருள் வேற. அன்பு என்பது உறவினர்களிடையே காட்டுவது. நம்ம பேர பிள்ளைங்க, பொண்டாட்டி பிள்ளை, உங்கள் மேலே காட்டுவது அன்பு. அருள் என்பது மற்ற ஜீவராசிகள் மேல் காட்டுவது. இப்போ அருளே வந்துட்ட கிடையாது. நீ மாமிசத்தை என்னைக்கு ஒன்றுங்கிறையோ மற்ற உயிரிழத்து அருள் கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது பாருங்க, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்காங்க. இந்த உலகத்தில் செல்வம் இல்லைன்னா வாழ முடியாது. ஒன்று, அருள் இல்லைன்னா நீ இறைவனடி சேர முடியாது. நீ என்னத்தான் முக்கு சொன்ன 1000 கோயிலுக்கு போ. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்டேன்யா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம். அதனால் நீ மாமிசம் நீ என்னைக்கு அதை தான் வள்ளலார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லா சைவ சித்தாந்த ஞானிகள் எந்த நூலாவது மாமிசத்தை தின் உன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நூல்கள் இருக்கிறதா? இது ஞானிகள், சைவ சித்தாந்த ஞானிகளோ, தோத்திரம் செய்த நால்வர்கள், ஸ்தாத்திரம் செய்த நால்வர்கள் இருக்கிறார், யாராச்சும் சொல்லியிருக்காங்களா மாமிசம்? இப்படி எல்லா ஞானிகளும் வெறுத்தவர்கள், இறைவனடி சேர்ந்தவர்கள், அவர்கள் சொன்ன கருத்து தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சைவ சாப்பாடே சாப்பிட்லாமா சார்? சைவ சாப்பாடு தான் உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்குமா? ஏன் இருக்காது? ஐயனோலாம் இறச்சி ஒல்லியாவாக இருக்காங்க. பிராமணர்கள்லாம் பெரும்பாலும் நல்லா அதுக்கு தான் ஆண்டவன் படைப்பான். ஆண்டவன் படைப்பிலே மனிதர்கள் உண்பதற்காகவே இத்தனை பல வகைகள், இத்தனை தாவர வகைகள், புரியுங்களா? இத்தனை தானிய வகைகள் உலகம் படைத்து சாப்பிட்றதுக்காக தான் மனுஷன் படைத்தான். மனுஷன் அதெல்லாம் விட்டான். மனிதனுக்கு எப்போதுமே சிற்றறிவு, புரியுங்களா? ஒரு விஷயத்தை செய்யாதனா அதெல்லாம் செய்வான். அது சிற்றறிவு. இறைவன் பேரறிவு. சர்வத்தியன் சர்வகிருப்தன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நானே 40 வருஷம் சாப்பிட்டோன்னா நான் ஒன்றும் கரிமான விரும்பி எப்பாச்சும் தண்ணி அடித்தா ஒரு தொண்டு எடுத்து வாயில் போடுன்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்டோன்னா அதையும் விட்டுட்டேன். முட்டை கூட தொடுறதே கிடையாது. அதுக்கே எனக்கே 45-50 வயசு, 45 வயசில் தான் ஞானோதயம் வந்து திருக்குறளை படிக்கலாம். நம்ம திருக்குறளை பற்றி பேசுகிறப்ப சைவத்தை அசைவத்தை தொடவே கூடாதுன்னு விட்டுட்டேன். நான் சொல்ல போகிறீங்களா? எதுக்கு இதை சொல்ல? அதனால் என்ன சத்தியமாக நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் இப்போ கிடையாது. அதாவது மற்ற ஜீவ அந்த வலி உணர்வு இருக்கும். நான் என் பிள்ளைங்களுக்கே எப்பயும் வாங்கும்போது நம்மளை போய் வாங்க சொல்லணும் இல்லடான்னு நினப்பேன். ஏண்டா போய் இந்த கறி கடையை விட்டுறத அந்த பாவத்தை செய்வோமே, என்ன பண்ணுறது? பிள்ளைங்களுக்காக போய் எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறாங்க சார். இன்றைக்கி படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, போர்க்காலத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கு அவங்கெல்லாம் சாப்பிடலாம். அதற்கும் சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அதையும் ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். வெறும் தயிர் சாத்தத்தை போர்க்காலத்தை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பிடிக்க முடியுமா? அவனுக்கு மனிதநேயம், அவனுடைய எண்ணம் பாதுகாப்பது. இந்தியாவை பாதுகாப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படி தான். அவன் அது மாதிரி இல்லை, எதை வேணாலும் சாப்பிட்லாம். அந்த குணங்கள் மாறும். நாம் திங்கிற உணவுக்கு ஏற்பத்தான் குணங்களும் இருக்கும். புரியுங்களா? சரி, நன்றி மாணவர்களே. இன்னைக்கு இது போதும். இதை நான் தனிப்பட்ட கருத்தல்ல, வள்ளுவர் சொன்ன கருத்தை கூறுகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். நன்றி மாணவர்களே. மீண்டும் நாளை நல்ல பொருளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.